ஆனா எங்க ஊர்ல எல்லாம் ரஜினி அம்மா பயங்கர, நாங்க அப்படி தூக்கி வச்சிருக்கோம். கேரளா ரஜினி அம்மா சொன்னா அவ்வளவு ஃபேன். ஒரு உடம்பு வலி, வெயிட்டு, அது ஒரு பக்கம் இருக்கும், ஓப்பனா சொல்றேன். பட் என்னன்னா, இந்த சாமியோட வேஷம் போட்டனால அது தெரியாது. நம்ம காலில் வந்துட்டு விழும்போது வந்துட்டு வேண்டாம் வந்து விடும். മഹാകാളി, പിന്നെ ദുർഗ, പിന്നെ ഭദ്ര. അഞ്ച് വർഷമായി. ഇത് തെയ്യം, പിന്നെ ബട്ടർഫ്ലൈ, പിന്നെ മിറർ, തൂവൽ, പിന്നെ മയിലാട്ടം, പൊയ്ക്കുതിര, அப்படின்னு 12 வித கலைகள் இருக்கு. எங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதுவும் நம்ம ரஜினி அம்மாவுக்கு ப்ரோக்ராமுக்கு நாங்கள் വളരെ ஹாப்பியாக இருக்கோம். சான்ஸ் கிடைச்சது. ஆனா எங்க ஊர்ல எல்லாம் ரஜினி அம்மா பயங்கர, நாங்க அப்படி தூக்கி வச்சிருக்கோம். இந்த அம்மா நல்லா கொண்டாடுவோம். அங்க எல்லாம் ஃபேமஸ் ஆகுது. ரஜினி அம்மா சொன்னா அங்க எல்லாருக்கும் பயங்கர பகமான மரியாதை. யாருமே அவங்களன்னு சொன்னா கும்பிடுவாங்க, அவ்வளவு மரியாதை. இன்னைக்கு ரஜினி அம்மாவுக்கு ப்ரோக்ராமுக்கு வரும்னு எங்களுக்கு தெரியாது. இங்க வந்தப்போ எங்களுக்கு அப்செட் ஆச்சு. கடவுளே, நாங்க ஒரு 2 மந்த்துக்கு முன்பு அம்மாவை காண்டாக்ட் பண்ணோம். அம்மா நாங்க வரணும், அவங்க காண்டாக்ட் பண்ணோம். இப்ப வேண்டாம் சொல்றேன்னு சொல்லிச்சு. கடவுளை திடீர்னு இன்னைக்கு எங்களுக்கு அது ஒரு மிராக்கிள். என்ன சொல்றது, ஒண்ணுமே சொல்ல முடியல. அவ்வளவு ஹாப்பி. ப்ரோக்ராம் அட்டுப்படி நாங்க செய்யும். அம்மா எங்களுக்கு துணை இருக்கு. வெயிட் பண்ணிக்கங்க. கடவுளை, ரஜினி அம்மாவே கடவுளை வந்து எங்களுக்கு நாங்கள் எல்லாம் ரஜினி அம்மா ஃபேன். கேரளா ரஜினி அம்மா சொன்னா அவ்வளோ ஃபேன்.
அவ்வளோ ஃபேமஸ். ரஜினி அம்மான்னு சொன்னா ஃபேமஸ். நாங்க திருநங்கை நிறைய இருக்காங்க ரஜினி அம்மாவை. சிவன் வேஷமா அதோ இந்த டோட்டலே வேஷம் வந்துட்டு 1 இயருக்கு மேலேயே வேஷம் எல்லாம் இருக்குது. சிவன் வேஷம் இந்த இடத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த இங்க இருக்கிற அம்மாவை பார்த்தோம், அதுல சந்தோஷமா இருக்குது. இந்த இடத்துல சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த வேஷத்துக்கு. மற்ற இடத்துல எல்லாம் போயிருக்குது. பட் அந்த ரஜினி அம்மாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். சாமி கும்பிட்டோம், சந்தோஷமா இருக்குது. விரதம் சொன்னா இருப்போம், இல்லாமன்னு இல்லை, இருப்போம். நார்மலி சிவனோட நார்மலி அவதாரம். இது போர்டு மட்டும்தான் லைட் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வந்தது, இல்லாட்டி நார்மலி நிக்கிற அவதாரம் தான். அந்த மாதிரி கிடையாது, ஏன்னா அது கண்டினியூஸ் ஒர்க் தானே. ஏன்னா கோயில் விசேஷம் போயிட்டே தான் இருக்கும். இது வேலை முடிச்சுன்னா போயிட்டு ஒரு தூக்கம் ஒரு நாள் இருந்தா இருக்கும், இல்லாட்டி வேற ஒர்க்கு அப்படியே கிளம்பிடுறது. இப்போ அங்கிருந்தா பாலக்காடுல இருந்து 600 கிலோமீட்டர் தாண்டிட்டு இங்கே வந்திருக்கோம். இந்த வேலை முடிச்சுட்டு அங்கே போகும்போதுக்கு இப்போ நாளை சாயங்காலம் மாரி ஆயிரும். ஒரு பாசிட்டிவ், ஒரு உடம்பு வலி, வெயிட்டு, அது ஒரு பக்குவம் இருக்கும், ஓப்பனாக சொல்கிறேன். பட் என்னன்னா இந்த சாமியோட வேஷம் போட்டனால அது தெரியாது, அப்படியே போயிடும், கிளியர் ஆயிரும். எனக்கு ஒரு பக்கம் யோசிக்கும் போது நம்ம காலில் வந்துட்டு விழும்போது வந்துட்டு வேண்டாமன்ட்டு விடும். ஸோ ஒரு பக்கம் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அவங்க வந்துட்டு நம்மளை சாமியா தான் அவங்களும் பாக்குறாங்க, நம்மளும் அதே மாதிரி தான் அவங்களையும் பார்க்கணும். மகாகாளி மகாகாளி நான் இந்த டீமில் வந்து 9 வருஷம் வச்சிருக்கேன். இந்த கலாட ஃபீல்டில் 32 வருஷம். മഹാകാളി, പിന്നെ ദുർഗ, പിന്നെ ഭദ്ര, ദാരികാസുര, അങ്ങനെ പല പല വേഷങ്ങൾ മാറി മാറി ചേഞ്ച് എല്ലാം ചെയ്യും. പിന്നെ മാരിയമ്മൻ അമ്മനதான் நம்மளதான் ஈஸ்வர பிரார்த்திச்ச அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதா. அந்த இந்த கதையை நாங்கள் ஆக்ஷன் മോഡല് അവതരിപ്പിക്കും. അത് അവതരിപ്പിച്ചിട്ടുള്ള இந்த தாரிகை வரும், அந்த சிவா வரும், அப்போ காளி வரும், யுத்தம் எல்லாம் செய்யும்.